இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Isaiah chapter 41 verse 10. Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், பிரியமான மகனே, பிரியமான மகளே, நீ பயப்படாதே. நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடைபெறாது. நான் உங்களுடனே இருக்கிறேன். உலகத்தை உண்டாக்கின கர்த்தர், உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளில் பேசுகிறார். நீங்கள் திகைக்க வேண்டாம். நான் உன் தேவன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் என்னுடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் பலப்படுத்துவேன். உங்களுக்கு நான் சகாயம் பண்ணும்படியாய் என்னுடைய பிதாவின் வலது பார்சத்துல இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கலாம். காரணமில்லாத பயம், எதிர்பாராத காரியங்கள் நடைபெற்றதினாலே பயம். எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தர் சொல்கிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இம்மட்டுமாய் நம்மை தாங்கினவர், இம்மட்டுமாய் நம்மை ஏந்தினவர், இம்மட்டுமாய் நம்ம சுமந்தவர் இனிமேலும் நம்மை தாங்குவார், இனிமேலும் நம்மை ஏந்துவார், இனிமேலும் நம்மை சுமப்பார். அவர் நம்முடைய பரம தகப்பன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சுமந்து செல்கிறாரோ அதே விதமாய் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை நம்மை காத்து வந்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார், நம்மை தப்புவிப்பார், நம்மை தாங்குவார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை அவர் எப்பொழுதும் வழி நடத்துவார். நாம் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய பார்வை இயேசுவின் மேல் இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய முழு நம்பிக்கை, நம்முடைய முழு விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கின்ற போது எந்த ஆபத்துக்களும், எப்பேற்பட்ட புயல்கள் வந்தாலும், கடல் கொந்தளித்தாலும் கூட உங்களுடைய கண்களும் உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் தேவனுடைய வார்த்தையை நம்புகின்ற போது ஒரு தீங்கு நம்மை அணுகாதபடி இந்த வார்த்தை நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். பேதுரு இயேசுவை நோக்கி நடந்த பொழுது, அவருடைய முகத்தை பார்த்து நடந்த பொழுது, அவன் காற்றையும் காற்றில் ஏற்படுகிற அலையையும் அவன் பார்க்கவில்லை. இயேசுவை பார்த்தபோது அவனுக்கு எதிராக வந்த அலையின் மேல் அவனால் நடக்க முடிந்தது. ஒரு நொடியில் இயேசுவை பார்ப்பதற்கு மறந்து அவனை சுற்றி இருக்கிற காற்றையும் கடலின் கொந்தளிப்பையும் பார்த்தபொழுது அவன் பயந்தான். விசுவாசத்திலே தடுமாற்றம் அடைந்த அவன் மூழ்கி போகிற சூழ்நிலையில இயேசு தன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் அவனை தூக்கி தாங்கினார், காப்பாற்றினார், தப்புவித்தார். அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறபடினால நாம் விசுவாசிப்போம், நம்புவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் அவர் தாங்குவார். ஆமென். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. வார்த்தையை நம்பி விசுவாசித்த ஒவ்வொருவரையும் அப்பா நீர் தாங்கி நடத்த போற உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்திரலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.